ஹalleluya. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நான் அந்த சிலுவையின் பாடு மரணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில் என்ன காரியங்களை எல்லாம் நிறைவேற்றினார் என்று இந்த வேளையில் நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின காரியங்கள் என்ன என்று இந்த காலையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். கலாத்தியர் 6:14 வாசியுங்கள். நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவன் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையொன்றிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையொன்றிருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்று உண்டு என்றா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில நிறைவேற்றின காரியங்கள், அந்த சிலுவையின் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன காரியங்களை எல்லாம் நிறைவேற்றினார் என்று நாம் பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து என்ன செய்தா, இந்த இந்த இயேசு கிறிஸ்து பாடுகளுக்குள்ள அனைத்து தீர்க்க தரிசனங்களை என்ன செய்கிறச்சுன்னா இந்த சிலுவையில நிறைவேற்றுகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்படி பிறப்பார் என்பது தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்து இப்படி பாடுபடுவார் என்பது தீர்க்க தரிசனம். இந்த பாடுகள் எப்படி எப்படி படுவார், எப்படி எப்படி இந்த பாடுகளை அவர் அனுபவிப்பார் என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு என்ன செய்யறதுன்னா, பல தீர்க்க தரிசிகள் மூலம் எப்படி பாடுபடுவார், எப்படி அவரை அவமானப்படுத்துவார்கள், எப்படி நிந்திக்கப்படுவார், எல்லா காரியங்களும் என்ன செய்யறதுன்னா கிறிஸ்து பிறப்பதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் என்ன செய்யறதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றினதை பார்க்கிறோம். சங்கீதம் 22 வாசியுங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி செல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர். இந்த வசனம் சொல்கிறது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறது சங்கீதக்காரனை கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் என்ன சின்ன கல்வாரி சிலுவையில ஆண்டவர் நிறைவேற்றினா பார்க்கிறோம். அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து அந்த பாடு மரணங்களை நிறைவேற்றும் போது அந்த சிலுவையில அவர் பேசப்பட்ட 7 வார்த்தைகளை ஒன்றுதான் இந்த வார்த்தையா இருக்கிறது. இது அப்படியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவர் நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நாம் பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து ஏசாயா 53 வாசியுங்கள். ஏசாயா 53 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமா இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அடுத்த வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு என்று எண்ணினோம். அந்த ஏசாயா 53 முழுவதும் இயேசு எப்படி பாடுபடுவார், எப்படி அடிக்கப்படுவார், எப்படி நொறுக்கப்படுவார், அவரை எப்படி எண்ணுவார்கள், இதை யாருக்காண்டி அவர் பாடுபட்டார், எல்லா காரியங்களும் என்ன செய்கிறதுனா அதில் விலாவாரியாக எழுதப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாச்சுன்னா இந்த கல்வாரி சிலுவையில நிறைவேற்ற இந்த பாடுகளை படுகிற பார்க்கிறோம். அவருடைய இதெல்லாம் முன்கூட்டியே என்ன செய்கிறதுனா இயேசு கிறிஸ்து எப்படி வருவார், அவர் எப்படி இருப்பார், எல்லா காரியங்களுமே தேவ பிளானாக இருக்கிறது. அவர் முன்கூட்டியே தேவ பிள்ளைகளுக்கு அந்த தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி இந்த கல்வாரி சிலுவையில முடிக்கிறத பார்க்கும். சிலுவையில அந்த வேத வாக்கியங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறா நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 19:28 வாசியுங்கள். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
தாகமா இருக்கிறேன் என்றார். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, அங்க சொல்லப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக முன்கூட்டியே இந்த வேத வாக்கியம் நினைச்சுக்கிட்டா பல தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் அறிவிக்கப்பட்டது. பல தீர்க்கதரிசிகளை கொண்டு இயேசு பிறப்பதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அந்த இப்படிதான் அவரு தெய்வம் வருவாரு, இப்படி இப்படி பாடுபடுவாரு, இப்படி இப்படி மறிப்பாரு, இது ஜனங்களுக்காக என்பது என்ன செய்யா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே, இயேசு பிறப்பதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே என்ன செய்கிறச்சுன்னா அது அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக இருக்கிறத இந்த வேதத்துல நாம் பார்க்கிறோம். அப்படியே சிலுவையில் இயேசு முதல்ல என்ன செஞ்சுன்னா அந்த தீர்க்க தரிசனங்களை என்ன செய்கிறார் என்று இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சால் அந்த தீர்க்க தரிசனங்களை அவரை குறித்து, அவர் எப்படி பிறந்து எப்படி மறிப்பாருங்கிற தீர்க்க தரிசனம், அதுவரை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மறிக்கிறத உள்ள எல்லா தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறச்சுன்னா அந்த கல்வாரி சிலுவையில நிறைவேறி எல்லாம் முடிந்ததென்று இயேசு கிறிஸ்து அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன்னு சொல்லி அந்த காரியங்களை அங்க நிறைவேற்றுகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த கல்வாரி சிலுவையில என்ன செஞ்சார்னா சிலுவையில அவர் நிறைவேற்றினது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார்னு பார்க்கிறோம். இரண்டாவது நாம் பார்ப்போம் என்றா சிலுவையில சாத்தானே முழுமையாக இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில தோற்கடித்ததை பார்க்கிறோம். நம்முடைய சத்துருக்காயாக சாத்தான என்ன செய்தான், கர்த்தராகிய இயேசு சிலுவையில தோற்கடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 31, 32 வாசியங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 31, 32. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். நாம் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடத்தை இழுத்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பார்க்கிறோம். அவர் என்ன செய்யறா, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான், புறம்பாக தள்ளப்படுவான் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், எப்பொழுது தள்ளப்படுவான் சொல்லுகிறார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தை இழுத்துக் கொள்ளுவேன். இந்த சத்துருவுக்கு பிடியில என்ன செய்யறா, ஜனக்கூட்டம் எல்லாம் மாட்டி இருக்கிறத பார்க்கிறோம். இந்த எல்லாருமே என்ன செய்கிறாச்சுன்னா, இந்த எல்லாருமே யாருக்குன்னா இந்த பிசாசன் கீழே தான் என்ன செய்கிறது, நம்முடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். அவனுடைய இச்சைகளின்படி அவனுடைய சுபாவத்தின் உள்ளவர்களாக எல்லாரும் இருக்கிறார்கள். என்ன செய்கிறாச்சுன்னா இந்த இவனை எப்படி ஜெயித்தாருன்னு சொன்னா அவர் தம்முடைய மரணத்தினால இந்த பிசாசை என்ன செய்யறா ஜெயித்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், நான் சிலுவையிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தை இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அவனு கரத்துல இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு பாருங்கள், திரளான ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலர்கள் அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்க பிரசங்கிக்கும் போது பாருங்கள் 3000 5000 என்ன செய்கிறார்கள், ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த சத்துருடைய பிடியிலிருந்து அவன் விடுதலை வருகிறத பார்க்கிறோம். இந்த சத்துருடைய பிடியிலிருந்து என்ன செய்கிறார்கள், அவனுக்கு பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்து இழுத்துக் கொள்ளுகிறத இந்த நாம் என்ன செய்கிறோம்னா இந்த வேத பகுதியில் பார்த்துக் கொள்ள முடிகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசியுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, இது பாருங்கள், இது என்ன செய்யலன்னா மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் என்ன செய்ய வேண்டும், தமது மரணத்தினாலே அழிக்க வேண்டும். அந்த முதல்ல பார்த்த வசனம் என்ன செய்யா, உலகத்தின் அதிபதியை என்ன செய்ய வேண்டும், புறம்பே தள்ள வேண்டும் என்பது. இந்த வசனம் என்ன செய்யா, அவன் அந்த மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அந்த நிறைவேற்றி முடிக்கிறத பார்க்கிறோம். பிசாசானவனை தோற்கடித்து என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து முடிக்கிறார். இந்த மரணத்துக்கு அதிகாரி யாரா இருந்தா பிசாசா இருக்கிறான். என்ன செய்யறா, மரணம் என்று சொன்னதும் இன்றைக்கு என்ன நினைப்பார்கள் என்ற சரீர மரணத்தை அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுவது அந்த மரணம் இல்ல, ஆத்தும மரணம்.
இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது ஆத்துமா மரணம் என்ன செய்யறச்சுன்னா, இந்த மோச கர்த்தர் பிரியமா வாழ்ந்த மனுஷன் மோச சீனா மலையில என்ன செய்கிறாச்சுன்னா அவன் மறிக்கிறான். மறிக்கும் போது என்ன செய்கிறார்கள், கர்த்தராக தேவன் என்ன செய்கிறார், அவனை அடக்கம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கர்த்தராக தேவன் அடக்கம் பண்ணின பின்பு அவனுடைய சரீரத்தை குறித்து பிசாசனவன் என்ன செய்கிறான், தூதன்கிட்ட என்ன செய்கிறாச்சுன்னா தர்க்கித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க ஒரு தர்க்கம் உண்டாகிறது, அங்க ஒரு பிரச்சனை உண்டாகிறது. ஏனென்றா மரணத்துக்கு அதிகாரி யாரா இருக்கிறான், பிசாசு. தேவன் அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவனுடைய சரீரத்துக்கு வேண்டி வர அவன் என்ன செய்கிறான், நாங்க போராடுகிறத பார்க்கிறோம். அப்படியாக இந்த மரணத்துக்கு அதிகாரி யாரா இருக்கிறான், இயேசு கிறிஸ்து மரிக்கிறது வர, இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில் அந்த மரணத்தை நிறைவேற்றுகிறது வரை ஆரா இருக்கிறான், பிசாசாக இருக்கிறான். அவன் தான் இந்த மரணத்துக்கு அதிகாரி. அந்த மரணத்துக்கு அதிகாரிக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு என்ன செய்கிறாச்சுன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில நிறைவேற்றினதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை என்ன சொல்லுகிறச்சுன்னா, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகளை உடையவர் உங்களோட பேசுகிறார் சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்க சொல்லப்படுகிறது. மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகள் இப்ப யாரிடம் இருக்கிறது சொன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறத பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறாச்சுன்னா இந்த கல்வாரி சிலுவையில சத்துருவான பிசாசானவனை தோற்கடித்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகள் உடையவராக கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம அடுத்து இயேசு கிறிஸ்து என்னத்தை இந்த சிலுவையில நிறைவேற்றினார் என்று பார்ப்போம் என்றால், யூதருக்கும் புறஜாதியருக்கும் என்ன செய்யறா இடையே இருந்த அந்த பிரிவினையாக அந்த ஒரு நடுச்சுவர் இருந்ததை பார்க்கிறோம். இந்த நாங்கள் உயர்ந்த ஜாதி என்ன செய்யறச்சுன்னா, யூதர்கள் என்ன செய்வார்கள், நாங்கள் உயர்ந்த ஜாதி, மற்ற எல்லாரும் என்ன செய்யறா கீழ் ஜாதி என்று. இன்றைக்கு நாம் பார்ப்போமே நம்முடைய தேசத்துல இருக்கிறது, நம்முடைய தேசத்துல எவ்வளவு இடங்கள்ல இருக்கிறது மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் சொல்ல அநேக பிரிவினைகள் என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில அறையப்படுவதற்கு தான் என்ன செய்யறா இந்த பிரிவினை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த கல்வாரி சிலுவையில அவரு அந்த அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றினாரோ அந்த வேளையில என்ன செய்யறச்சுன்னா அங்க இருந்த பிரிவினையாக நடுச்சுவர் தகர்க்கப்படுகிறத பார்க்கிறோம். இப்பொழுது நான் ஆபிரகாம் சந்ததி என்றோ எந்த மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது முடியாதுன்னு இஸ்ரேல் ஜனங்கள் தான் நான் தேவ பிள்ளை என்று செல்ல முடியாத லெவலுக்கு சகல ஜனங்களுக்கு வேண்டி இயேசு கிறிஸ்து மரித்து அவர் என்ன செஞ்சா இரு திறத்தாரை உண்டாக்கினார்னு வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசியுங்கள். எபேசியர் 2:14. 2 எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து சமாதானம் பண்ண. இப்படி சமாதானம் பண்ணினாரு. அங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி, அவர் வேற யாருமே இல்லை, இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாரு நம்முடைய சமாதானக்காரராக மாறி இரு திறத்தாரையும் ஒன்றாக மாற்றுகிறாரு. இன்னும் உயர்ந்த ஜாதி என்பதில்லை, பெரிய ஜாதி என்பதில்லை, எல்லாரும் என்ன செய்கிறாச்சுன்னா ஆரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாரும் என்ன செய்கிறார்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். அவன் பெரியவன் என்றில்லை, இவர்கள் சிறியவன் என்றில்லை. இயேசு கிறிஸ்துவோட பார்வையில யாருமே பெரியவன் சிறியவன் என்பதில்லை. எல்லாரும் அவர் எப்படி பார்க்கிறன்னா ஒன்று போல பார்க்கிறத பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக அவர் ஒரு கூட்டம் ஜனங்களை ஒரு சமயம் பார்த்தாரு. இன்றைக்கு பாருங்கள் சகல உலகத்துள்ள சகல ஜனங்களையும் அவர் ஒன்றாக பார்க்கிறத பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிள்ளைகளை மீட்கத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இந்த பூமிக்கு வந்தாரு. எதற்காக சொன்னா எல்லாரையும் ஒன்றாக்க வேண்டும். இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்ததை பார்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசியுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஒன்றுமில்லை, அடிமை என்றும் சுயதனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள்
ஒன்றாயிருக்கிறீர்களே. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஒரு எந்த மதம், எந்த என்ன செய்கிறதா, எந்த ஜாதியும் ஒரு தேவனை பார்க்க சமமாக இருக்கிறது. இப்போ சில இடங்களை பாருங்கள், ஆண்கள் என்ன செய்வார்கள், பெண்ணுங்களை ஒரு அடிமை போல நடத்துகிறத பார்க்கிறோம். ஏனென்றா நான் ஆள பிறந்தவன் என்று சொல்லி பெண்ணுங்களை என்ன செய்கிறார்கள், ஒரு அடிமை போல நடத்துகிற அநேக குடும்பங்கள்ல இருக்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இல்ல, ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்கிறார்கள், ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்ன செய்கிறாச்சுன்னா, எல்லாரையும் ஒன்றாக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில இந்த அவர் அந்த பாடுகளை நிறைவேற்ற பார்க்கிறோம். அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறாரு. பிசாசானவனை என்ன செய்கிறான், தோற்கடித்து அவனுடைய கரத்தில் இருந்த அந்த என்ன செய்கிறாச்சுன்னா, அந்த மரணத்துக்குள்ள துறவுகளை வேண்டிக் கொள்கிறத பார்க்கிறோம். மூன்றாவது என்ன பார்க்கிறோம், அந்த இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார் என்று பார்க்கிறோம். இந்த கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்ததுனால என்ன செய்கிறச்சுன்னா, இரு திறத்தாரும் ஒன்றாக்கப்பட்டதை பார்க்கிறோம். அன்றைக்கு பாருங்கள், தேவனை ஒரு இடத்துல இருந்துதான் என்ன செய்ய முடியும், நோக்கி பார்க்க முடியும். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. எங்க இருந்தும் என்ன செய்யலாம், எந்த மூல முடுக்கில இருந்தும், வீட்டுல நம்ம இருந்தும், எந்த இடத்துல இருந்து என்ன செய்ய முடியும், ஆண்டவர் ஆராதிக்க முடியும். இது எப்படி உண்டானதுன்னு சொன்னா, தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரப்போகிறன்னு இயேசு கிறிஸ்து வந்து சின்ன வார்த்தையின்படி என்ன செய்கிறச்சுன்னா, அவர் இரு திறத்தாரை உண்டாக்கி எந்த பூமியில எந்த ராஜ்யத்துல இருந்தாலும், எந்த மூல முடுக்கில இருந்தாலும், எப்பேற்பட்ட ராஜ்யத்துல இருந்தாலும், காட்டிலேயோ மலையிலோ எங்க இருந்தாலும் எல்லாரையும் தேவன் ஒன்றாக நேசித்து எல்லாரும் எங்க இருந்தும் அவரை தொழுது கொள்ளக்குள்ள ஒரு பாக்கியத்தை நினைச்சுகிறார். இந்த கல்வாரி சிலுவை மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்கி தந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம். அடுத்து பார்ப்போம் என்றா, நாம் ஒரே ஆவியினால என்ன செய்யறா, அந்த பிதாவிடத்தில் சேரக்குள்ள ஒரு உரிமையை இந்த கல்வாரி சிலுவை மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று தந்ததை பார்க்கிறோம். அவருடைய ஒரே ஆவியினால என்ன செய்கிறச்சுன்னா, அந்த பாக்கியம் ஜனங்களுக்குள்ள வந்ததை பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17-18 வாசியங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17-18. அல்லாமலும் அவர் வந்து தூரமா இருந்த உங்களுக்கும் சமீபமா இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்து, அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவினத்தில் சேருகிற சிலாக்கியத்தை அவர் மூலம் பெற்றோம் என்று சொல்லுகிறார். இது ஒரு பெரிய சிலாக்கியம் பாருங்கள். பிதாவினத்தில் சேருகிற சிலாக்கியம் என்பது அது ஒரு பெரிய சிலாக்கியம். அந்த வேதத்துல பார்க்கும்போது, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி பாதபடி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு உன்னத தேவன் அவ்வளவு தூரம் என்ன செய்கிறார்னா, பெரிய தெய்வமாக இருக்கிறார் கர்த்தராகிய இயேசு. நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரு, அவர் சர்வத்தை உண்டாக்கின, சர்வத்தை ஆளுகிற, சர்வத்து நிறைந்த தெய்வமாக அவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட போக்கின்ற ஒரு சிலாக்கியம் என்ன செய்கிறதுனா, இந்த இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தம்முடைய சரீரத்தை கிழித்து ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கி எந்த மனுஷனும் பிதாவிட போகலாம், எந்த மனுஷனும் தேவனிட சேரலாம் என்கிற ஒரு நல்ல பாக்கியத்தை என்ன செய்கிறாச்சுன்னா, ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி தந்ததை பார்க்கிறோம். 5வது பார்ப்போம் என்றா, இந்த ஒரே பலியினால சபைக்கான யாவற்றையும் சிலுவையில இயேசுகிறது நிறைவேற்றுகிறாரு. அவருடைய சபையாகிய அவருடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும், ஒரே பலியினால என்ன செய்யறா, எல்லா காரியங்களும் நிறைவேறுகிறத பார்க்கிறோம். ஒரே பலியினால நிறைவேறுகிறது. வேற பலி செலுத்த தேவையில்லை. ஒரே பலியினால என்ன செய்கிறச்சுன்னா, எல்லா காரியங்களும் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தத்தினால, அந்த ஒரே பலியினால என்ன செய்கிறச்சுன்னா, சபைக்கு வேண்டிய எல்லாவற்றையும், அவருடைய சரீரமாகிய சபைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் என்ன செய்கிறச்சுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததை பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம், பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால என்ன செய்கிறாரு, பூர்ணப்படுத்துகிறத பார்க்கிறோம். அவருடைய சபையாக என்ன செய்கிறா, அவருடைய பிள்ளைகளை ஒரே பலியினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவர் பூர்ணப்படுத்துறதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு பலி தான் பாருங்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்த அந்த ஒரே பலியினால என்ன செய்கிறச்சுன்னா,
ஒரு மனுஷன் பூர்ணப்படுத்தப்படுகிறான். அவன் என்ன செய்கிறான்? இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார், எனக்காக இந்த பலியை செலுத்தினார், அவர் பலியானது எனக்காக என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசித்து அவரை கிட்ட செய்கிறாரோ அவர்கள் என்ன செய்கிறார்? பூர்ணப்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். அவர்கள் பூர்ணப்படுத்தி ஆண்டவர் அவர்கள் ஆசீர்வதிக்கிற பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:47 வாசிப்போம் என்றால், அப்போஸ்தலர் 2:47, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவரை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர் தான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் சபை. அந்த ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்ன செய்கிறாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த இயேசு கிறிஸ்து ஆரெல்லாம் விசுவாசித்து இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரே சபையாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? சேர்த்து கொண்டு வந்தார், சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அவர் இந்த சபை கிறிஸ்துவாகிய தன்னுடைய சரீரமாகிய சபையில என்ன செய்கிறார்கள்? சேர்க்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு இந்த பூமிக்கு இருக்கிற ஒவ்வொரு சபையில கொண்டு அவருடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்த்து அவர்கள் என்ன செய்கிறாச்சுன்னா அவர்களை ஒரு சபையாக ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். எபேசியர் 2:4-5, தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்மோட மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களை மறுத்தவர்ந்த நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களாலே பாவங்கள்னாலே என்ன செய்கிறார்கள்? மறுத்து கொண்டிருந்த ஜனங்களை என்ன செய்கிறார்னா ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவர் ரட்சிக்கிறத பார்க்கிறோம். இது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்து என்ன செய்யறார்? அக்கிரமங்களாலும் பாவங்களும் மறுத்து வளர்ந்த நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்திருக்கிறார். இது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட என்று வேதம் சொல்லுகிறது. இது ஒரு தேவ கிருபை. அந்த எபேசியர் 2:8 வாசியுங்கள். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு பாருங்கள், தேவனுடைய இரக்கம், ஆண்டோட இரக்கமாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பு எந்த தகுதி இல்லை, எந்த தகுதி இல்லாத ஜனங்களுக்கு இந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்குதுன்னா தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஒரு இரக்கத்தினால இந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. அவர் விசுவாசத்தை கொண்டு, நம்ம கிருபையினால விசுவாசத்தை கொண்டு அவரை விசுவாசிக்கும் போது இந்த ரட்சிப்பு என்ன செய்யறதுன்னா அவர்களுக்கு கிடைக்கிறத பார்க்கிறோம். இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த சபையை எடுத்துக்கொள்ளக்கு தான் என்ன செய்கிறா கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எபிரேயர் 9:28 வாசியுங்கள். எபிரேயர் 9:28, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தினம் பலியிடப்பட்டு பாவம் இல்லாமல் கிறிஸ்து அநேக பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தினம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாம தரிசனமாக செல்லப்படுகிறது. அன்னிச்சா இயேசு கிறிஸ்து இன்னி தரிசனமாக போகிறார். இரண்டாம் தரமாக இன்னி என்னச்சுன்னா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். என்னச்சுன்னா தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த சபையாக பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரே சபையாக, சபைக்காக சகல காரியங்களை என்ன செய்கிறார்? ஒரே பலியினால சபைக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் என்ன செய்கிறாரு? அவர் நிறைவேற்றி முடித்து விட்டாரு. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பை சுதந்திரத்தை கொண்டு அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன செய்வார்ச்சுன்னா ரட்சிப்பு, அது பரிபூர்ண ரட்சிப்பை கொடுக்கும்படி, அந்த நித்திய ரட்சிப்பை கொடுக்கும்படி இரண்டாம் தரம் என்ன செய்ய போகிறா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எந்த வேதத்தில் செல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி அவருடைய வருகை தான் நிறைவேற காரியங்களா இருக்கிறது. அவர் வரப்போகிற பாருங்கள், தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இரண்டாம் தர இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வரப்போகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட என்ன செய்யறா? அதுவரை ஒரு மரண பயம் இருந்தது. ஜனங்களோட மரண பயங்கள் எல்லாம் மாற்றி ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாச்சுன்னா அவர் இனி அவரோடு கூட சேர்த்து கொள்ள இந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நம் சிலுவையினால என்ன சென்றா இந்த மரண பயம், மரணத்தை அதிகாரம் முழுமையாக முடிந்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நம்பின பிள்ளைகளுக்கு என்ன சென்றா மரணத்து மேல அதிகாரம் இல்லை. அவருடைய வருகையில் என்ன செய்வார்கள்? அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு என்னாலும் என்ன செய்கிறார்கள்? இருக்க போறார்கள். 1 கொரிந்தியர் 15:51-52 வாசியுங்கள். இதோ ஒரு ரகசியத்தையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன்,
நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்த அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாம மறுரூபமாக்கப்படுவோம். அங்க செல்லப்படு அவர் என்ன சொன்னா, அவர் வரப்போகிற பாருங்கள். எக்காலம் தோனிக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஒரு வச்ச அந்த நம்ம இயேசு கிறிஸ்து கல்வாரியில மறுத்து உயிரோடு எழும்பி இதை விசுவாசித்து அநேக தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், இந்த பூமியில மரித்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்ச்சுன்னா, இந்த இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது என்ன செய்கிறாருச்சுன்னா, அந்த மரித்து போன தேவ பிள்ளைகள் உயிரோடு எழும்புவார்கள். முதலாவது என்ன செய்வார்னா, மரித்து போன தேவ பிள்ளைகள் உயிரோடு எழும்புவார்கள். அடுத்து என்ன செய்யா, உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்வோம், அவரை விசுவாசித்து அவருக்காக காத்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வா, மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவோட வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு என்ன செய்யா, மரணம் என்பது இல்லை. அவர்கள் என்ன செய்யணும்னா, அந்த சரீரமே அப்படியே மறுரூபமாகி என்ன செய்கிறச்சுன்னா, கர்த்தரோட வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறத பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டுமா, எப்படியாவது இந்த தேவனோட வருகைக்கு நாம் ஒரு ஆயத்தத்தை ஆட வேண்டும். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கும்படிதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், வரப்போகிறார். அதுக்காக தான் இந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார், இந்த சிலுவையில எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளுக்காக நிறைவேற்றி முடித்தார். யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை என்ன செய்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள். சிலுவையில எல்லா காரியங்களும் என்ன செய்கிறாரு, கர்த்தராக இயேசு கிறிஸ்து முடித்தார் பார்க்கிறோம். இதனாலதான் கலாத்தியர் 6:14 அப்போஸ்தலனாகிய நான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்த இல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட இருப்பனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பாருங்கள். அவர் எதற்காக சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று நாம் அவருக்காண்டி உன்னத பாக்கியங்கள் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்ததுனாலதான் அவரை சொல்லுகிறத பார்க்கிறோம். நாமும் இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கல்வாரி சிலுவையில நிறைவேற்றி முடித்து விட்டாரு. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா, இதுவரை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றினாரு, எல்லா காரியங்களும் நிறைவேற்றியாச்சு. சாத்தான நமக்காண்டி தோற்கடித்தாச்சு, நமக்கு ஒரு சாத்தானுங்க பிடியிலிருந்து விடுதலை தந்தாச்சு. இன்னி ஜூதன் புறஜாதி என்ற ஒருத்தனும் என்றில்லை, எல்லாரையும் ஒன்று சேர்த்து விட்டாரு. கல்வாரி சிலுவையில பாருங்கள், ஒரே ஆவியினால பிதாவுடன் சேர்கிற அந்த சிலாக்கியத்தை நமக்கு தந்து விட்டாரு. நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ஒரு சபைக்காக அவருடைய பிள்ளைகளாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த சபைக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லா காரியத்தை என்ன செய்கிறார், கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில நிறைவேற்றி முடித்து விட்டதை பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும், இவரை முழு இருத்தோட விசுவாசத்தை மட்டும் மதி இந்த பாக்கியத்தை எல்லாம் என்ன செய்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த வேளையில் நாம் இந்த கேட்ட வார்த்தைகளை விசுவாசித்து, ஆண்டவர் இந்த பாக்கியம் எனக்கு வேண்டும், நீர் எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டீர் என்பதை நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி இந்த நல்ல வேளையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? கண்களை அடித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, அப்பா நீர் எங்களுக்காக ஆண்டவரே இந்த பூமியில தேவனே, அப்பா பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறது போல நீர் இந்த கல்வாரி சிலுவையில் அப்பா எங்களுக்காக மரிக்கும்படியாக மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இந்த பூமியில நீர் அவதரித்தீர் அப்பா. இந்த பூமியில எங்களை மீட்கும்படியாக ஆண்டவரே, ஒரு குமாரனாக, ஒரு அப்பா, ஒரு பிள்ளையாக ஆண்டவரே இந்த பூமியில வந்து நீர் எப்படி வாழணும் என்பதை வாழ்ந்து காட்டி ஆண்டவர் எங்களுக்காக அப்பா, எங்களுக்காக அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றி அந்த பாடுகள் எல்லாம் பட்டி ஆண்டவரே எங்களுக்காக அந்த ஒரு மீட்பை உருவாக்கினீர் அப்பா. சத்துருட கரத்துல இருந்த எங்களை, பிசாசின் அடிமைத்தனத்துல இருந்த எங்கள் ஆண்டவரே அவனை நீர் தோற்கடித்த ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை தந்து ஆண்டவரே உம்முடைய சபையாக ஒரே தேவனிடம் சேருகின்ற அந்த சிலாக்கியத்தை தந்த ஆண்டவரே, ஒரே சரீரமாக ஆண்டவரே எங்களை தேவன் உருவாக்கிறீர் அப்பா. யூதன் என்றோ கிரேக்கர் என்றோ இல்ல, ஆண் என்றோ பெண்ணோ என்றோ இல்ல, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றா இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒன்றாக மாற்றிவிட்டோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த பாடுகள் எல்லாம் எங்களுக்காக ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ஒன்றாக்கும்படியாக உம்மோடு கூட இருத்தி ஆண்டவரே நித்தியத்துல கொண்டு எங்களை அழக பார்க்கும்படியாக இந்த பாடுகள் எல்லாம் எங்களுக்காக பட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிற தேவனே. ஆண்டவரே உம்முடைய இரட்சிப்பினால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே தமக்காக காத்து கொண்டிருக்கிற
பரிசுத்த வேதங்களை கற்றுத் தருகிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு ஆயத்தத்தோடு ஒரு விழிப்போடு ஆண்டவரே அப்பா உமது பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் காத்திருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை பெருகும்படியாக ஜெபிக்கிறப்பா. தேவ சமாதானம் உமது பிள்ளைகள் ஆளுகை செய்யட்டும். எல்லா அப்பா ஆண்டவர் எல்லா நெருக்கடிகளும் எல்லா பலவீனங்களும் ஆண்டவரே உமது பிள்ளைகளை விட்டு மாறி போகட்டும். ஆண்டவரே, நீர் எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை நீ கல்வாரி சிறுகளை எல்லாம் முடித்து விட்டீரப்பா. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறப்பா. பரிசுத்தரே, உம்மை விசுவாசிக்கிறோம். உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்மோடு வாழக்குள்ள பாக்கியத்தை உமது பிள்ளைகளை கட்டளையிடும். அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுகாரத்தை உமது பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. அந்த ஒவ்வொரு தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யப்பா. நீ பிரேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.